வெல்கம் டு தி எஸ்கே தகவல் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 20 எஸ்பிஓவில் வந்து எல்லாரோட ப்ரொஃபைல் டீட்டெயில் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் உடனே போய் பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு. அடுத்தபடியாக மொத்தம் எஸ்பிஓ இனி 17 டெலகிராம் குரூப் வைக்க போகிறாங்க. இந்த மேலே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் வச்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமாட்டு அந்த 17 டெலகிராம் குரூப் சேனல்ஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்க போது. ஸோ ஒரு கமாண்டர் அவங்க கீழே, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க கீழே டீம்லேயும் நம்ம எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இருக்க போகிறாங்க. எப்போ விட்ராயல்னு கேட்ட எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏப்ரல் எண்டுக்குள்ளே விட்ராயல் கிடைக்கும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 15லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓட எம்ப்ளாயீஸ்க்கு பிஎஃப், இஎஸ்சி அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம் லீடர்ஸ், வீடியோஸ் எல்லாருமே கமாண்டர்ஸாக அப்கிரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது பணம் திருப்பி வேணும்னு ரிக்வஸ்ட் போட்டிருந்த எல்லாத்துக்கும் ஏப்ரல் 1st வீக்கில் அமௌண்ட் ரிட்டர்ன் கிடச்சிரும், ரீஃபண்டு. அதுக்கப்புறம் எஸ்பிஓட டீல் சைன் பண்ணியிருந்த கம்பெனி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 100 எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து 3 எம்ப்ளாயீஸை எக்ஸ்க்ளூசிவாக அதோட எல்லா ஐடிஸையும் செக் பண்ணுறதுக்காக நியமிச்சிருக்காங்க. இதுக்கு அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் வர இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக பார்க்குறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவங்க அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஐடி பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்மின்ல உள்ள டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரோட பேன் கார்டு டீட்டெயில்ஸையும் க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. தப்பு இருந்துச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு கரெக்டான பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்ல போகிறாங்க. வீடியோ போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க வந்து அதை நம்ம போர்ட்டலில் லைவாக வைப்பாங்க. இன்டர்வியூ கால் இருக்கும் வீடியோவில், அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. எஸ்பிஓ வந்து எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் வெல்கம் லெட்டர் அனுப்ப போகிறாங்க. ஸோ அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்டேட் பண்ணணும். இதில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இதையும் நம்மளுக்கு இன்னைக்கு கற்றுத்தர போகிறாங்க. எல்லாருமே எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. எஸ்பிஓ அதோட எம்ப்ளாயிஸை 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறாங்க. பேசிக் பிளான் சில்வரில் இருக்கவங்க, ப்ரீமியம் பிளான் சில்வரில் இருக்கவங்க ஒரு கேட்டகரி, பேசிக் கோல்ட் டைமண்ட், ப்ரீமியம் கோல்ட் டைமண்ட் ஒரு கேட்டகரி, ஃப்ரீ ஜாயினிங் ஒரு கேட்டகரி. தேங்க்யூ.